ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். படித்த உடனே, அதாவது வாசித்த உடனே ஒரு சென்டென்ஸ், இங்கிலீஷ் சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் கொஸ்டின். அதுக்கு கீழே இருக்கிற 3 சென்டென்சஸ் ஆப்ஷன்ஸ். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய அர்த்தம் என்னது? ஹீ செக்டு ஆல் த புக்ஸ் அண்ட் புட் தம் இன் அ பாக்ஸ். அவர் எல்லா புக்ஸையும் செக் பண்ணார், செக்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் டென்ஸ். ஆல் த புக்ஸ் அண்ட் புட் தம் இன் எ பாக்ஸ், ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சிட்டார். அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன், இந்த கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத சொல்லணும். அதாவது கொஸ்டினுடைய கண்டினியூஷன், தொடர்ச்சி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். த பாக்ஸ் இஸ் அ கண்டெய்னர் அண்ட் இட் கீப்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ். பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. ஒரு பாக்ஸ் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே எல்லா திங்ஸையும் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், த பாக்ஸ் வாஸ் க்ளோஸ்டு தென் அண்ட் சீல்டு. பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை சீல் பண்ணிட்டாங்க. அடுத்த சென்டென்ஸ், ஹீ ஸ்லோலி மூவ்டு டு தி ஹால் அண்ட் வாட்ச்டு டிவி. அவர் ஹாலுக்கு போய் டிவி பார்த்தாரு. ஹீ ஸ்லோலி மூவ் டு தி ஹால் அண்ட் வாட்ச் டிவி. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுடைய கண்டினியூஷன் எது? ஹீ செக்டு ஆல் த புக்ஸ் அண்ட் புட் தம் இன் அ பாக்ஸ். பாக்ஸ்குள்ளே வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் த பாக்ஸ் வாஸ் க்ளோஸ்டு தென் அண்ட் சீல்டு. ஓகே, பாக்ஸை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டினுடைய தொடர்ச்சி இந்த சென்டென்ஸ், இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு அந்த சென்டென்ஸுடைய மீனிங் தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் கொஸ்டின். அதனுடைய தொடர்ச்சியான வாக்கியம் எதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. டைரக்டர் பிளான்ஸ் எ சீன். டைரக்டர் வந்து ஒரு சீன், ஒரு காட்சியை பிளான் பண்ணுறாரு. இதனுடைய தொடர்ச்சி என்னது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டைரக்டர் ஒரு காட்சியை பிளான் பண்ணிட்டாரு, அதை ஆக்டர்ஸ், நடிகர்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ தட் இஸ் தி கண்டினியூஷன் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், ஹீ டிசைடட் டு மேக் எ ஃபில்ம். அவர் படம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி காட்சியை தான் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த சென்டென்ஸ் கண்டினியூஸான சென்டென்ஸாக இருக்காது. ஆக்டர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தேட் ஃபில்ம். ஸோ இதுவும் கண்டினியூஸான சென்டென்ஸ் கிடையாது. அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஐ சி கோபி கம்மிங். நான் கோபி வருவதை பார்க்கிறேன். இந்த சென்டென்ஸ் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த சென்டென்ஸ் வரும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ சி கோபி கம்மிங். நான் கோபி வருவதை பார்க்கிறேன். ஹி வியர்ஸ் எ நியூ ட்ரெஸ். அவர் ஒரு புது ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. மற்ற வாக்கியங்கள் கண்டினியூ ஆகாது. will you come with me? நீ என்னுடன் வருகிறாயா? will you come with me? இதனுடைய கண்டினியூஷன் இந்த கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எதுவாக இருக்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். will you come with me? நீங்கள் என் கூட வர்றீங்களா அப்படின்னா, நான் வர்றேன் இல்லை வரல அப்படின்னு சொல்லணும். he will not go அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வரமாட்டார், போக மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பாருங்கள், we have won the match. மிடில் இருக்கிற ஓ ஷியோர், கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் தி கண்டினியூஷன். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் இருக்குது பாருங்கள், அதனுடைய கண்டினியூஸ் சென்டென்சஸ் கண்டுபிடிங்க. ஐ ஆம் அகமத். நான் அகமத். ஐ ஆம் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஹோல்டர் இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதனுடைய தொடர்ச்சி என்ன? நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமோ முடித்தேன். இதுவாக தான் இருக்கும். மற்ற சென்டென்சஸ் மேட்ச் ஆகாது. ஸோ ஒரு சென்டென்ஸுடைய கண்டினியூஷன் சென்டென்சஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.